வணக்கம். உங்களுக்காக இன்னைக்கு சாப்பிட்டு காட்டுவது உங்கள் சாப்பாடு. நீங்களும் அனைவரும் சாப்பிட்டிருப்பீர்கள். அதே சாப்பாடு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டப் போகிறேன் மும்பையிலிருந்து. இன்னொன்று நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன சாப்பாடுன்னு நீங்கள் பாருங்கள். என் தம்பி கொண்டு வருவான். புரோட்டா. அனைவருக்கும் இந்த புரோட்டா சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டீங்க, எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைய புரோட்டா பாரதி ஹோட்டலிருந்து வாங்கியிருக்கு. பாரதி ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னா பொய்சர் ரகுலீலா மாலுக்கு பக்கத்தால் இருக்குது. அந்த ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி நாங்கள் புரோட்டா ஆர்டர் பண்ணோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்குது. உடனே ஆர்டர் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேலு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன டேஸ்ட்டுன்ட்டு. அதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுவேன். அதே மாதிரி இங்கே பெரும்பாலும் இந்த புரோட்டா வந்து அப்படியே இப்படியே வச்சு சைடில் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி சாப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது திருச்சியில் வந்து வாழ்ந்தேன். அங்கே தான் இருந்தேன், நான் படித்தது எல்லாமே. அங்கே வந்து நாங்கள் சாப்பிட போகும்போது நல்லா பிச்சு விட்டு நல்ல குழம்பு மேலே ஊற்றி அதுக்கு மேலே நம்ம தேங்காய் சட்னி அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். அது மாதிரி சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், அதை அப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு கொத்து புரோட்டா ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த கொத்து புரோட்டாவும் இதே மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், நான் புரோட்டா எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கணும். வச்சுருக்கேன். எத்தனை? 1 2 3 4 5. இதோட முடிக்க மாட்டேன், இன்னமும் வாங்கி சாப்பிடுவேன். இந்த இப்படி வச்சு பிச்சுக்கணும். அப்படி இப்படி வருங்க. இப்படி நல்லா பிச்சு புழுன்னு பிச்சு போட்டோம்னா தான் அந்த குழம்புக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். பாருங்கள். அதுக்குன்ட்டு நம்ம எவ்வளோ தான் புரோட்டா சாப்பிடணும்னு அப்படின்னு நம்மளுக்கு உண்டானது எவ்வளோ முடியுதோ அதை சாப்பிட்லாம். இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு கிடையாது. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து பிச்சுக்குங்க. நல்லா அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அது வந்து நல்லா சூப்பராக மைதா மாவு பிணைஞ்சி முட்டை போட்டு சூப்பராக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்சி சைடு வந்து பெரும்பாலும் இந்த முட்டை போட்டு தான் அதில் புரோட்டா செய்வாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். எப்படி வச்சுக்கணும் பாருங்கள். நீங்களும் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு போன வீடியோவில் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அதேமாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இன்னொன்று என்னென்னா, குழம்பு. அதுக்கு வந்து குழம்பு வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கங்க, இல்லை நான்வெஜ் பண்ணிக்கங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ். ஆட்டுக்கறி எலும்பு சால்னா. அது வந்து எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் திருச்சியிலாம் அதை சாப்பிட்ட ஞாபகம் இருந்தது எனக்கு. அதனால் நான் எங்கள் சித்திக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறமே ஹோட்டல்லேருந்து சால்னா கொடுத்துருக்காங்க. அவங்க சால்னா சூப்பராக தான் இருக்குது. அதையும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பண்ண ஆட்டு எலும்பு சால்னா. இங்கே பாருங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, எடுத்து அப்படியே ஊற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதில் ஊற்றுறமோ அந்த அளவுக்கு. கம்மியாக ஊற்றுனா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பாருங்க, இப்படி ஊற்றிட்டு அதில் ஒரு 2 3 கொஞ்சம் எலும்பு எடுத்து வச்சுக்கிறேன், சைடில் எடுத்து கடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, சால்னா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாருங்க, ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமேலு எனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி. பாருங்கள், ரொம்பவும் காடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது ஒரு மீடியமாக இருக்குது. அந்த சட்னியை கொஞ்சம் எடுத்து அப்படியே மெல்டாப்பில் மலை சாரல் மாதிரி லைட்டாக ஊற்றிக்கணும். லைட்டாக ஊற்றிட்டு இதையும் இடத்துல வச்சுருவோம். இதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு தான் அந்த 2 தேவைப்படும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம எப்படி இதை சரிப்படுத்தணும் பாருங்கள். அப்படி எல்லாத்தையும் நல்லா
மிக்ஸ் பண்ணி இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு, மேலே இருக்கிறத கீழே, கீழே இருக்கிறத மேலே அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து நாமக்கல், சேலம், திருச்சி, கரூர் இந்தமாரி சிட்டிலெலாம் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். நான் வந்து திருச்சியில் தான் படித்தேன். அதுக்காக அங்கே அதிக பேர் இப்படி தான் சாப்பிடுவாங்க. புரோட்டா வச்சாங்க, ஒரு கிண்ணத்தில் குழம்பு வச்சாங்க, தொட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் புரோட்டா இப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் அதுக்குள்ளே டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நான் எலும்பு கடிக்கிறேன் பாருங்கள். வாவ், ஆட்டுக்கறி எலும்பு ஒரு தனி டேஸ்ட் தான் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ஆட்டுக்கால் எலும்பு வச்சு குழம்பு வச்சு இந்த பரோட்டா சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது தான். ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க எங்கள் சித்தி. ஆஹா, இன்னும் 2-3 எலும்பு இருக்குது. அதை அடுத்த ரவுண்டுக்கு சாப்பிட்ணும். அதுக்கப்புறமே இப்போ உங்களுக்கு புரோட்டாவை சாப்பிட்ணும் பாருங்கள். இப்போ தான் நல்லா ஊறிட்டு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட நம்ம கொடுக்கலாம், அவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு. அதை நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். ஆகா, சொல்கிறாங்கள, பழைய ஞாபகம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு யார் மூலியமாவது வரும். அதே ஞாபகம் தான் இன்றைக்கி எனக்கு வந்திருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்ட சாப்பாடு அந்த டேஸ்ட் இன்றைக்கி நான் சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதேமாரி நீங்களும் சின்ன பிள்ளைகள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணலாம். என்னென்ன பண்ணீங்க? இட்லி சாப்பிட்ருப்பீங்க, ஜாஸ்தி தோசை சாப்பிட்ருப்பீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனால் இந்த கடையில் பரோட்டா நல்லா ஃபேமஸ்ஸு, இந்த கடையில் இட்லி ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லி சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். அதே இது இப்பயும் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். நல்லா ஊறிடுங்க, சூப்பராக ஊறிடு. அந்த தேங்காய் சட்னி அது தனி டேஸ்ட்டை கொடுக்குது. அது திருச்சி சைடு உள்ளவங்க ரொம்ப பேர் இப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டம் எனக்கு சொந்த ஊர். ஆனால் இருந்தாலும் கோவில்பட்டியில் ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கேன். தேங்காய் சட்னி வந்து அவங்க ஸ்பெஷலாக கொடுக்குறது கிடையாது, கேட்டால் கொடுக்குறாங்க. ஆனால் திருச்சியில் அப்படி கிடையாது. தேங்காய் சட்னி ஸ்பெஷலாக அது கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றேன். தேவைப்பட்டால் வெங்காயம் சாப்பிடலாம். நீங்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னா தேவையில்லை. எனக்கு வெங்காயம் பிடிக்கும், எல்லா சாப்பாடுக்கும் நான் எடுத்துக்குவேன். அதனால தான் நான் புரோட்டாவும் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கணும்னா திருச்சி சைட்லாம் இந்த வெங்காயம்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாலா சூப்பராக இருக்குது. இன்னும் ஊற்ற அது புரோட்டா நல்லா ஊறுது, வாய்க்கு நல்லா இதமாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது, பிரமாதம். இந்த சாலா வச்சுருக்கேன். இன்னும் 2 புரோட்டா வாங்கி சாப்பிடும்போது அது ஊற்றி சாப்பிட்டு உங்களுக்கு பாரதி ஹோட்டலோட சால்னாவை உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. வேறு லெவல். நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டாம். இத்தனை புரோட்டா சாப்பிட்ணும் அப்படிலாம் சேலஞ்செல்லாம் பண்ண வேண்டாம். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட முடியுதோ அந்தளவு சாப்பிட்டு நம்ம எந்திரிக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கணும். பேச டேஸ்ட்டு கூடுது. ஏன்னா பேசும்போது கொஞ்சம் நேரம் நம்ம டைம் எடுக்கும் பாருங்கள். அந்த டயத்தில் இது வந்து புரோட்டா சட்னி ரெண்டும் இன்னும் நல்லா ஊறி தனி டேஸ்ட்டை கொடுக்குது. சூப்பர். இன்னும் கொஞ்சம் சட்னி மேலே போடுறேன்.
அருமை. எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு நானும் எப்போ பார்த்தாலும் புரோட்டா தான் சாப்பிட போவோம். யாருக்குமே பிடிக்காத ஃபுட் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. நாலு புரோட்டா சாப்பிட்டா போதும், அழகா ஒரு ஆளுக்கு வைத்து கரெக்டாக இருக்கும். 4 முடியறவங்களுக்கு 5. இப்போ உங்களுக்கு 5 புரோட்டா சாப்பிட்ருக்கேன் நான். பாருங்கள், 5 புரோட்டா காலி ஆகிட்டு பெரும்பாலும் பாருங்க. வேற லெவல். கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படலாம்னு நினச்சா கை நிறைய வருது. சொல்லுவாங்கள்ல, சூப்பராக இருக்கு. ஆனால் சால்னா கூட தேங்காய் சட்னி கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, அது தனி டேஸ்ட்டை கொடுக்கும். வெறும் சால்னா மட்டும் ஊற்றினோம்னா உங்களுக்கு அந்த அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. எனக்கு இப்போ பிளேட் காலி ஆகிட்டு நான் ஒரு 2 புரோட்டா வாங்கிக்கிறேன். பாருங்க, 2 புரோட்டா வாங்கியிருக்கேன். ஏன்னா டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி தான் வாங்கி சாப்பிட தோணும் நம்மளுக்கு. அந்தளவு டேஸ்ட் இருக்குது. அருமை. பாருங்க, இப்படி நல்லா பிச்சுக்கணும். பொழுன்னு பிச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் நல்லா ஊறிக்கும். பாருங்க, சூப்பராக. இப்போ பாரதி ஹோட்டல் சால்னா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேங்காய் சட்னி. நான் தேங்காய் சட்னி இல்லாமல் புரோட்டா சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காது. தேங்காய் சட்னி இருந்தால் மட்டும்தான் புரோட்டா சாப்பிட்றதுக்கு நான் விரும்புவேன். நான் இங்கே இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி. நீங்களும் போனீங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சால்னா மட்டும் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது ஒரு வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட் வந்து அது வந்து இதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி ஊற வைக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு ஊற வைப்பேன், ஊற வச்சு தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் இந்த இன்னும் 2-3 எலும்பு கிடக்கு, அதை கடிச்சிடறேன். கறி நல்லா வந்துட்டு எல்லாம் ஆடுன்னு நினைக்கிறேன். புரோட்டா ஆட்டு எலும்பு கறி சரியாக இருக்கு. போன வாரம் சிக்கன் சாப்பிட்டேன், உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப எல்லாருமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இது நல்லா ஊறிட்டு இன்னும் கொஞ்சம் நான் தேங்காய் சட்னியை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாகிட்டு இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதான். பாரதி ஹோட்டல்லேருந்து குழம்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. பாருங்க, தண்ணி வந்துருக்கு. இவ்வளோ நேரம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கவே இல்லை. தண்ணி குடிக்கிறேன்.
நார்மலாக ஒருத்தவங்களுக்கு 10 பரோட்டா கூட சாப்பிட்லாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஊரில் இல்லைனாலும் சின்ன பையனாக இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடும் போதெல்லாம் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் 10 பரோட்டாக்கு மேலே சாப்பிட்ருவேன். நான் இப்போ 7 பரோட்டா சாப்பிட்டேன். 7 பரோட்டா சாப்பிட்டேன், கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கூடாது. 7 போதும். சாப்பிட்ணுன்னு நினச்சா நான் 10 சாப்பிட்ருவேன். இப்போ வேண்டாம், போதும். வெங்காயம் நீங்களும் போய் சாப்பிடும்போது வெங்காயமே கேட்டுக்குங்க. வெங்காயம், தேங்காய் சட்னி, இந்த ரெண்டும் மறக்காதீங்க. அது ரெண்டும் சரியான டேஸ்ட்டை கொடுக்கும் பரோட்டாவுக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்க, ஜம்மன் இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.